அக்டோபர் 12 பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி 17ஆம் பிரிவு 11 முதல் 19 முடிய இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரிய பகுதிகள் வழியாகச் சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். வகுப்பறைக்குள் நுழைந்ததும் ஆசிரியர் தனது மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலூன் கொடுத்து அதை ஊதச் சொன்னார். ஊதி பெரிதாக்கிய பின் அதில் ஒவ்வொருவரையும் தங்களது பெயரை எழுதச் சொன்னார். பின் அவர்களை வகுப்பறைக்கு வெளியே அனுப்பிவிட்டு அவர்களுடைய பலூன்களை வகுப்பறைக்குள் பரவவிட்டு நன்றாக கலக்கிவிட்டார். அனைவரையும் வகுப்பறைக்குள் அழைத்து அவரவர் பலூன்களை 5 நிமிடத்திற்குள் கண்டுபிடிக்கச் சொன்னார். மிகச் சிலரே தங்களது பலூன்களை கண்டுபிடித்தனர். எனவே மீண்டும் அவர்களை வகுப்பறைக்கு வெளியே அனுப்பிவிட்டு இன்னொரு முறை பலூன்களை நன்றாக கலக்கிவிட்டார். இம்முறை மாணவர்களை வகுப்பறைக்குள் அழைத்து தங்கள் கையில் முதலில் அகப்படும் பலூனை எடுத்து அதில் உள்ள பெயரை படித்து அதனை உரியவரிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். இப்போது 5 நிமிடங்கள் முடிவதற்கு முன்னரே ஒவ்வொருவர் கையிலும் அவருடைய பலூன் இருந்தது. வாழ்க்கையை வாழும் இயல்பான வழிமுறை தன்னை மையப்படுத்தி தன் தேவையை மட்டும் தேடுவது அல்ல. தன்னை மையப்படுத்தி தனக்காக மட்டும் வாழ்வது அல்ல. தனது சொந்த சுயத்துக்குள் சுருங்கி விடுதலும் அல்ல. வாழ்க்கை அது தனி மனித உயிர் துடிப்பு அல்ல. வாழ்க்கை விசாலமானது, அபரிமிதமானது. அது பெரும் பரிபூரண உயிரோட்டம். இந்த விசாலத்தை, அபரிமிதத்தை அங்கீகரிக்கும் செயல்தான் வாழ்க்கை. அடுத்தவர் பெயரை அங்கீகரித்து அவருக்குரியதை வழங்கும் போது நமக்குரியது நம்மை தேடி வரும் விசாலம்தான் வாழ்க்கை. இன்றைய வாசகங்கள் நம் வாழ்க்கை வட்டம் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு பரந்து விரிந்தது என்பதை சிந்தித்து மன்றாட அழைக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் சிரியா நாட்டு படைத்தலைவர் நாமான் தொழுநோயிலிருந்து நலமடைந்ததை பற்றியது. அரசர்கள் 2ஆம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை விவரிக்கப்படும் இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியின் 5 வசனங்கள் தான் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம். முழு நிகழ்ச்சியை படிக்கும்போது நாமான் எவ்வாறு நலமடைந்தார் என்ற தகவல்கள் மட்டுமல்ல, நாமான் எப்படி வாழ்வின் விசாலத்தை, அபரிமிதத்தை ஆண்டவரில் சுவைக்கிறார் என்பது விளங்கும். குணம் பெறுதல் என்பது உடலை சார்ந்த நோயிலிருந்து விடுபடுதல் மட்டுமல்ல, அது உள்ளம் சார்ந்தது. தனி உலகத்திலிருந்து, சுய பார்வையிலிருந்து விடுபட்டு வாழ்வின் விசாலத்தை, அபரிமிதத்தை உள்ளத்தில் அனுமதித்து சுவைத்தல் ஆகும் என்பதைத்தான் நாமான் குணம் பெற்ற நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது. நாமான் வெற்றிகள் பல கண்ட வலிமை மிக்க வீரர். ஆனால்
தொழுநோயாளி. நமது காலத்தில் கேன்சர் அல்லது புற்றுநோய் போன்றது அக்காலத்திய தொழுநோய். நலம் பெற முடியாத ஒன்று, உடல் அழுகி சிதைந்து இறப்பில் முடியும் கொடூரமான ஒன்று. ஆனால் இத்தகைய நோயிலிருந்து அவர் குணம் பெறுவதற்கான வாய்ப்பும் அறிவிப்பும் அவர் வீட்டில் அவரது மனைவிக்கு பணிபுரிந்த இஸ்ராயேல் நாட்டு சிறுமி மூலம் நாமானுக்கு வந்தது. இறைவாக்கினர் எலிசா அவரை குணமாக்குவார் என்று சிறுமி கூறியதை முயன்று பார்க்க விரும்புகிறார் நாமான். எனவே இறைவாக்கினரை சந்திக்க தன் நாட்டு அரசரின் பரிந்துரையுடன் இஸ்ராயேல் நாட்டு அரசரை முதலில் சந்திக்கிறார். அது இரு அரசர்களுக்கிடையே அரசியல் பிரச்சனையாக கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது. படைத்தலைவன் நாமானின் தொழுநோய் இப்போது இரு நாடுகளுக்கிடையே போர் மேகத்தை சூழ வைத்தது. இதனை அறிந்த எலிசா இறைவாக்கினர் நாமானை தன்னிடம் அனுப்பச் சொல்லுகிறார். இறைவாக்கினர் நாமானை யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி எழச் செய்கிறார். தான் குணம் பெற எலிசா இறைவாக்கினர் பெரும் சத்தம் எழுப்பி ஆண்டவர் பெயரை உரக்கச் சொல்லி அவர் கைகளை நோய் கண்ட இடத்தில் வைத்து பல தடாலடி செயல்களை செய்வார் என்று எதிர்பார்த்த நாமானுக்கு யோர்தானில் 7 முறை மூழ்கி எழுவது தான் எதிர்பாராத மிக எளிதான செயலாகப்பட்டது. தான் இதனால் குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கையை அது ஏற்படுத்தவில்லை. யோர்தான் நீரில் கழுவினால் போய்விடக்கூடியதா இந்த தொழுநோய்? அப்படியானால் யோர்தான் என்ற சிறு நதியை விட பன்மடங்கு பெரிதான அபானா, பர்பார் நதிகள் தன் நாட்டில் இருக்கின்றனவே, அதில் மூழ்கி நலம் பெற்றிருப்பேனே என்ற அவநம்பிக்கையில் திரும்பிச் செல்லுகிறார். இம்முறை நாமானின் வேலையாட்கள் அவரை தடுத்து நிறுத்துகின்றனர். குணம் பெற அவர் இந்த எளிமையான செயலில் நம்பிக்கையோடு ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். குணமாவதற்கு எதையும் செய்ய தயாராயிருந்த நாமான் மனம் மாற நம்பிக்கையோடு எதையும் செய்ய இந்த எளிய செயலை செய்ய முன்வருகிறார். முழு குணம் பெற்றார். முழு குணம் பெற்ற நாமான் மீண்டும் இறைவாக்கினர் எலிசாவை சந்திக்கிறார். அவர்களிடையே நடந்த உரையாடல்தான் இன்றைய முதல் வாசகம். குணம் பெற்ற நாமான் தன் உடல் நலத்தால் தனக்குள் நடந்த உள்ள கிளர்ச்சியோடு இறைவாக்கினர் எலிசாவிடம் பேசுகிறார். தொழுநோயாளி நாமான் தன் உடல் நலம் பெற வேண்டும் என்ற தன் வட்டத்திற்குள் மட்டும் இருந்தவர். தான் குணம் பெற செய்ய வேண்டியவற்றை தன் சுயநல வட்டத்திற்குள் இருந்து மட்டும் பார்த்தவர். இப்போது குணமடைந்த நாமான் தன்னில் நடக்கும் வாழ்வின் விசாலத்தை, அபரிமிதத்தை சுவைத்து தன்னை சுற்றிலும் உள்ள உயிரோட்டத்தை உணர்கிறார். தான் குணம் பெற்றது தான் செய்த எந்த தனிச்செயலாலும் தனக்கு ஏற்பட்ட ஒன்று அல்ல. தனது உடல் நலம் தனக்கு வழங்கப்பட்ட ஒன்று. உடல் நலம் தானாக வந்து தன்னை தழுவிக்கொன்ற ஒன்று. இது இறைவாக்கினர் எலிசா மூலம் ஆண்டவரால் தனக்கு அருளப்பட்ட ஒன்று என்று உள்ளூர உணர்கிறார். இத்தகைய உணர்வை ஏதாவது ஒரு பிரதியுபகாரம், அன்பளிப்பு தந்து இறைவாக்கினர் எலிசாவிற்கு அறிவிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். இறைவாக்கினர் எலிசா அவரிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மறுக்கிறார். எனவே இப்போது பெற்ற பொது வாழ்வின் அனுபவத்தை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 கழுதை பொதி அளவு எருசலேம் மண்ணை தன்னுடன் எடுத்துச் சென்று அதனை பரப்பி அதன் மேல் நின்று ஆண்டவரிடம் மன்றாட ஆசிக்கிறார். எலிசாவும் அதை அனுமதிக்கிறார். உடல் நலம் பெறுவதே அவருடைய குறிக்கோள் என்று வந்த நாமான் இப்போது உள்ளத்தில் வாழ்வின் ஆசீர்வாதம் நிறைந்து முழு நிறைவில் தன் நாடு திரும்பிச் செல்லுகிறார். உடல் நலம் தருபவருக்கு அநேக அன்பளிப்புகளை வழங்குவதற்கு பொன்னும் பொருளோடும் வந்த நாமான் 2 கழுதை பொதி அளவிற்கு மண் சுமந்து
தன் நாட்டிற்கு திரும்பிச் செல்லுகிறார். அந்த மண்ணின் மீது நின்று இனி வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் தனக்கு செய்த அருஞ்செயலுக்கு நன்றி கூறி வாழ முடிவெடுக்கிறார். வாழ்க்கை என்பது தன் வட்டத்திற்குள் தன் தேவைக்காக வாழ்வது அல்ல. ஆண்டவர் வழங்கும் அற்புத வாழ்வை உணர்ந்து அவர் வழங்கும் விசாலத்தை, அபரிமித ஆசீர்வாதத்தை வாழ்வதாகும். இந்த பின்னணியில் இன்றைய நற்செய்தியை தியானிக்க முயற்சிப்போம். இன்றைய நற்செய்தியில் 10 தொழுநோயாளிகள் குணம் பெறுவதற்காக இயேசுவை அணுகுகின்றனர். இயேசுவின் காலத்தில் தொழுநோயாளிகள் ஊருக்குள் வாழ முடியாது. ஊரை விட்டு வெளியே அவர்களுக்கான முகாமில் வாழ வேண்டும். தங்கள் முக்கிய தேவைக்காக ஊருக்குள் வரும்போது நான் தொழுநோயாளி, நான் தொழுநோயாளி என்று உரக்க கத்திக்கொண்டு கையில் வைத்திருக்கும் எச்சரிக்கை மணியை ஒலித்துக் கொண்டே வர வேண்டும். அவரை கண்ட அனைவரும் அருவருப்பில் ஓடிவிடுவர். தொழுநோயாளிகள் வெறுத்து தள்ளி வைக்கப்பட்டவர்கள், அருவருப்பில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், தாங்கள் குணமாகி ஊரோடு உறவோடு சேர்ந்து வாழ மாட்டோமா என்று ஏங்கி தவிப்பவர்கள். அப்படி ஒருவேளை அவர்கள் தொழுநோயிலிருந்து குணமடைந்து விட்டால் தாங்கள் குணமடைந்து விட்டோம் என்று திருக்கோயில் குருக்களிடமிருந்து சான்றிதழ் பெற்று ஊருக்குள் நுழைய வேண்டும். இந்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த 10 தொழுநோயாளிகள் இயேசுவை நெருங்கலாம், அவர் வெறுத்து ஒதுக்க மாட்டார், அவர் வழியாக ஊருக்குள் நுழைந்து உறவோடு சேர்ந்து வாழும் நல்ல காலம் பிறக்கும் என்ற கனவில் வருகின்றனர். இயேசு அவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்கள் ஏக்கத்தை உடனடியாக நிறைவேற்ற குருக்களிடம் குணமானதற்கு சான்றிதழ் வழங்க அனுப்புகிறார். போகும் வழியில் குணமடைகின்றனர். குணமடைந்தவர்களின் மனநிலை பொதுவாக என்னவாயிருக்கும்? தாங்கள் குணமுற்றதை நிரூபித்து சான்றிதழ் பெற்று மற்றவரோடு தங்கள் நலத்தை கொண்டாட விரைவதாக இருக்கும். இதுவரை ஒதுங்கியே வாழ்ந்தவர்கள், மற்றவரால் தள்ளி வைக்கப்பட்டவர்கள், உறவும் ஊரும் இனி தங்களை கண்டிப்பாக அங்கீகரிக்க வேண்டும் என்று தங்களை நிறுவிக்கொள்ள ஆசைப்படுவதுதானே பொதுவான இயல்பு. தாங்கள் குணம் பெற்றதை சான்றிதழ் கொண்டு நிறுவும் தன்னல வெறியில் குணம் அளித்தவரை மறந்துவிட்டனர், அல்லது அவரை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி வைக்கும் மனநிலையில் தங்களை கொண்டாடும் தன்னல கழிப்பில் மூழ்கிவிட்டனர். ஒரே ஒருவர் மட்டும் இயேசுவிடம், குணமாக்கும் ஊற்றான இயேசுவிடம், எவரால் தான் குணமானாரோ அவரிடம் திரும்பி வருகிறார். தான் குணம் பெற்றதை குணமாக்கியவரோடு சேர்ந்து கொண்டாட நன்றியோடு திரும்பி வருகிறார். குணம் பெறுவது என்பது வெறும் உடலில் ஏற்படும் நலம் சார்ந்தது மட்டுமல்ல, அது முழு ஆளை சார்ந்தது. உடல் நோய் அவர்களின் உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியது. இப்போது உடல் நலம் பெற்றபோது உள்ளம் களிப்படைகிறது. நோயாளி உடல் குணம் அடையும் போது அவரின் முழு ஆளுமை, அந்த ஆளுமையானது புது ஆற்றல், புது உற்சாகம், புது அர்த்தம், புது பாதை, புது இலக்கு இவைகளை அடைகிறது. குணமடைந்த மற்ற 9 பேர் உடல் நலம் பெற்றதை நிரூபிக்கும் சான்றிதழுக்காக குருக்களிடம் சென்றனர். ஆனால் குணமடைந்த ஒரே ஒரு சமாரியர் உடல் நலம் பெற்றதை, தன் ஆளுமையில் ஏற்பட்ட புதுமையை இயேசுவோடு கொண்டாட இயேசுவிடம் திரும்பி வருகிறார். எனவேதான் இயேசு அவரிடம், எழுந்து செல்லும், நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நன்றி சொல்வது என்பது நாம் நமக்குள் நடப்பதற்கு எத்தகைய யாருடைய அங்கீகாரத்தை கொடுக்கிறோம் என்பதாகும். குணமடைந்த 9 பேர் தாங்கள் குணமடைந்து விட்டோம் என்ற புறச்சான்றிதழ் அங்கீகாரத்திற்கு சென்று விட்டனர். இயேசுவிடம் திரும்பி வந்த சமாரியர் குணமளித்த ஊற்று இயேசுவை அங்கீகரிக்க வந்தார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டின் மூலம் இந்த சமாரியரின் நன்றியின் ஆழத்தை புரிந்து கொள்ளலாம். பெரிய படிப்பை முடித்து பட்டம் பெறும் மாணவர்
தன் கடின உழைப்பை பாராட்டும் மனநிலையில் தன்னை படிக்க வைத்த பெற்றோரை நன்றியுடன் நினைத்து பார்க்க மாட்டாரா? அதுபோல்தான் நன்றி கூறுவது என்பது தன் சுயநல ஆர்வத்தில் அக்கறை காட்டும் தொனியில் நமது வெற்றியின், நமது நலத்தின் ஊற்றுக்களை மறந்து விடுவது அல்ல, அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைப்பது அல்ல. நமது வெற்றி, நமது உடல் நலம், நமது வசதியான வாழ்வு, நமது உடைமை, நமது வாழ்க்கையின் வாய்ப்புகள் என்பவைகள் நமது முயற்சி மட்டுமல்ல, நமது முயற்சியால் மட்டும் நமக்கு நிகழ்பவைகள் அல்ல. அது இறைவனில் தொடங்கி தாய், தந்தை, குடும்பம், நண்பர் என்று பல பேரின் பங்குகளை உள்ளடக்கி இருக்கின்றது. நன்றி என்பது இவர்கள் நம் வாழ்வில் வாழும் பிரசன்னமாக இருக்கும் உயிருள்ள உறவுகள் என்று இவர்களை அங்கீகரிக்கும் மனநிலைமைதான் நன்றி எனப்படும். நன்றி சொல்லும் போது நமது வாழ்வில் நாம் பிறரை சார்ந்து வாழ்கிறோம், பிறரும் நம்மை சார்ந்து வாழ்கின்றனர் என்று உணர்வதாகும். நன்றி கூறும்போது வாழ்வு நமது சுயநல வட்டத்திற்கும் மேலானது என்று ஏற்றுக்கொள்வோம். நமக்கு நடப்பவைகள், நாம் செய்பவைகள் எல்லாவற்றிற்கும் இறைவனே நடத்துபவர், அவரே நிகழ்த்துபவர் என்ற உணர்ந்து வாழும் இயல்பை இன்றைய பதிலுரை பாடல் உணர்த்த அழைக்கிறது. நம் வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம் என்ற சுயநல வட்டத்தில் மட்டும் பார்க்கும்போது சுமையும் வருத்தமும், வலியும் பரபரப்பும், மன அழுத்தமும், போட்டியும் பொறாமையும் நிறைந்ததாக வாழ்வு மாறிவிடும். ஆனால் நம் வாழ்க்கையின் ஊற்றான இயேசுவின் பார்வையிலிருந்து நம்மை பார்க்கும்போது நாம் அவர் நிகழ்த்தும் படைப்பாக, அவரின் மீட்புச் செயலாக, அவர் வழங்கும் நிறைவாழ்வின் கனியாக நம்மை உணர்வோம். நாமான் தான் குணம் பெற வேண்டும் என்று எலிசா இறைவாக்கியனிடம் வந்தார். ஆனால் தான் இறைவனின் அருட்செயல் என்று உணர்ந்து அவர் ஆசீர்வாதமாக வாழ எருசலேம் மண் மீது நின்று நன்றி சொல்ல வாழ ஆரம்பித்தார். இயேசுவிடம் திரும்பி வந்த சமாரியர் இயேசுவின் அற்புத செயலே தன் வாழ்வு என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி கூறினார். நம் வாழ்வின் ஆதாரம், அன்றாட வாழ்வின் ஆற்றல் இயேசுவே என்று அங்கீகரித்து நன்றி கூறி வாழ்வோம்.